guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வந்து நான் எதுக்கு பின்னாடி நிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இன்னைக்கு எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி தான் ஒரு பிளான் எடுத்து இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் தான் பார்க்க போறீங்க. ஸோ further delay, let's get into our video. பார்த்தா வந்து கண்டென்ட் வந்து எதுவுமே இல்லை. சரி ஓகே, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜே வந்து ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் விளாக் எடுக்கிறேன். இது வந்து ஒரு சண்டே நைட்டு வந்து ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி டைமில் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். வீட்டில் இருக்க வந்து எல்லா லைட்டும் போட்டு ஒரு செம்ம லைட்டிங்காக தான் வந்து வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. ஸோ சாம்சங் இது வாங்கி வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கும்? 20 வருஷம். இது வாங்கி ஒரு 4 years இருக்கும். அப்போ தான் இது வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் காட்டணும். எழுந்து போ, ஒன்று புதுசாக வாங்கியிருக்குன்னு நினச்சிருக்கூடாது. லைக் ஒரே நிமிஷம் எழுந்துருடி. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நியூ ஆட் ஆன், இந்த ஊஞ்சல் ஒன்று வாங்கியிருக்கோம், இந்த ஸ்விங் ஒன்று வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த கலர் எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து ப்ளூ கலர் வித் ஒயிட் செலக்ட் பண்ணாங்க. அது வந்து நல்லாவே இல்லை. பிகாஸ் எங்கள் வீட்டில் இருக்க இந்த வால் கலர் வந்து பிஸ்தா கலர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் வாங்கணும். ப்ளஸ் இந்த பில்லோ நான் தான் செலக்ட் பண்ணேன். பார்த்தா எங்கள் வீட்டுக்கு சூப்பர் மேட்சிங் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி லைக் காட்டுறேன் ஃபுல்லாகவே. தோ இதுதான் வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து அதை மாட்டின லேடர் இன்னும் எடுத்து வைக்கல. அதுதான் இதில் வந்து உக்காந்தும் காட்டிட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ இட் வாஸ் டோட்டலி கம்ஃபியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ எந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் எடுக்கணும் இருந்தால் பார்த்தா அவுட் ஆஃப் கண்டென்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வாங்க அப்படியே ஃப்ரிட்ஜ் டூருக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசருக்கு போயிடலாம். நான் வந்து -15 degree தான் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீசருக்கு போயிடலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து எங்கள் வீட்டில் கேர்டும் மில்க்கும் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் கேர்ட் பேக்கெட்ஸு அப்புறம் 3 மில்க் பேக்கெட் இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே வந்தோன்னா இந்த லைக் இந்த ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து திங்ஸ் வந்து வச்சுருப்பேன். இது வந்து ரோஸ் பெட்டல் பவுடர். இது என்ன பவுடரு? இது வந்து என்ன பவுடரு? என்ன ஸ்மெல்லுன்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இது 2 பவுடர் ஃபேஸ் பேக். இது வந்து எங்கள் அக்கா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரீசெண்டாக ஹாட் சாக்லேட்டோட பைத்தியம் ஆயிட்டேன். ஆனால் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஸோ இதில் வந்து இந்த 2 பார் மட்டும் இருக்குது. இது என்ன பண்ணுவோன்னு தெரில. அப்புறம் இது வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இது ஆக்சுவலாக இங்கே வைக்கவே கூடாது, வந்து கீழே வைக்கணும். நான் கீழே காட்டுறேன் நான். ஸோ இந்த ரேக் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்தோன்னா இது வந்து டெண்டர் கோகோனட் காலையில் என் தங்கச்சி கொடுத்து மிச்சம் எடுத்து இங்கே வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து சிக்கன் தான் இருக்குது. பிகாஸ் நான் டயட்டில் இருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து நான் எவ்வளோ 250 grams சிக்கன் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக. அதனால் எங்கள் வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் நாங்கள். இது சிக்கன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிஷ். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்காக இந்த ஃபிஷ்ஷை வந்து மசாலா இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், வேணுங்கிறப்ப வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னடா இந்த கண்டெய்னர் எப்படி இருக்கா, இதை விட பெருசு வந்து பிளாஸ்டிக்கில் வச்சிடல. ஸோ இது ஒன்றுமே இல்லை. லைக் இந்த மட்டன் லவர்ஸ்க்கு மட்டும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு எதுவுமே இல்லை, ஆட்டுக்கால் தான். எங்கள் வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஆட்டுக்கால்லாம் செய்வேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஆட்டுக்கால் ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த ஆட்டுக்கால் வந்து இன்றைக்கி தான் வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ மதியானம் சாப்பிட்டு கட் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐஸ் க்யூப்ஸ் எதுக்குன்னா வந்து நானும் என் சிஸ்டரும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் ஃபேஸில் போட்டுட்டு தான் வந்து தூங்குவோம். அது போகிறப்போ கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் வந்து போகுது. அதனால தான் மெயினாகவே நாங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போகிறோம். நெக்ஸ்ட்டு கீழே ரேக் போயிடலாம். ஸோ கீழே என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்னுடைய ஹேர் சீரம் இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு தெரில, பட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஹேர் சீரம், இந்த ஸ்கின் கிராஃப்ட் இது ஹேர் சீரமு. அப்புறம் வந்து லிப் பாம். இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப் பாம் என் தங்கச்சி தானா. இது வந்து ஏதோ சீரம் வந்து சாம்பிள் பேக் வரும். இந்த குட் வைப்ஸ் பர்பிளில் வாங்கினா இந்த குட் வைப்ஸ் வரும். அப்புறம் இது பேர் என்ன மித்ரா?
ஃபேஸ் இது மசாஜர். அது ஏதோ இது இப்படி பண்ணுவோம்ல ஃபேஸில். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜிலே தான் வச்சுருப்போம். அப்புறம் 2 ஜாம், ஆனால் எதுக்குன்னே தெரியாது. ஆனால் எங்கள் டேடி வந்து பேக்கரி போனாலே இந்த ஜாம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃபேஸ் மசாஜர். நெக்ஸ்ட் இது வந்து நானும் என் சிஸ்டர் வந்து அப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பேக் பண்ணுவோம் கேக்ஸ்லாம். ஆனால் இப்போலாம் வந்து பேக் பண்ணதில்லை. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டும் பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸ், அந்த பாதாம் மில்க் போடுவாங்களா அந்த கடையில் எல்லோ கலரில் இருக்குமே, அதுதான். அது வந்து எப்போயோ ஒரு வாட்டி போகிறப்ப நான் வாங்கிட்டு வந்தது அது. அப்புறம் இதுவும் வந்து ஜாம் தான் இல்லை, இதுவும் வந்து ஜாமு. அது மிக்ஸு இது வந்து நார்மல் ஜாமு, இது மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஜாமு. ஆமாம், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இது வந்து பேக்கிங் சோடா. அதான் சொல்கிறேன். படி ஒழுங்கா. சாரி இது வந்து அரோட்டி பவுடர். இது வந்து எதுக்கு ஆக்சுவலாக வாங்கணும்னா, வாங்கி 1 இயர் மேலே ஆக போகுது. ஆனால் இன்னும் ஃப்ரிட்ஜில் பத்திரமா வந்து சேமிச்சுருக்கான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஃபீவர் வந்த டைமில் வந்து இதில் வந்து கஞ்சி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து வாங்கினது. இது எதுக்குன்னே தெரியல, அதை வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து சந்தனம். எங்கள் அம்மா வந்து ஒரு சாமி பக்தி உடையவங்க. அடிக்கடி சாமி போயிட்டு இந்த சந்தனம் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த சந்தனத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து என் தங்கச்சி, இந்த டாக்டர் ஷர்மிகா இருக்காங்களா, அவங்க வந்து நெய் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க மார்னிங். அதை வந்து இவரை ஃபாலோ பண்ணுறா. அதுக்கு தான் கீ. பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே கீ பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரேக் வந்துடலாம். இந்த ரேக்கில் வந்து எங்கள் தாத்தாவுடைய படத்துக்காக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மேக்ஸிமம் டெய்லியுமே புது பூ தான் வைப்பேன் எங்கள் தாத்தாக்காக. அது காட்டி இன்னும் பூ வந்து சேஞ்ச் பண்ணல. இன்றைக்கி சண்டே வந்து மறந்துட்டோம் வேலை இருந்ததுனால. ஸோ ஆனால் எப்போவுமே ரெகுலராக எங்கள் வீட்டில் பூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து தீர்ந்துருச்சு. ஆக்சுவலாக எக்கு இன்றைக்கி தான் தீர்ந்துது, அதனால இல்லைனா இங்கே எக்கு தான் இருக்கும். அப்புறம் இந்த தேங்காய், இது வந்து தேங்காய் எப்படின்னா வந்து இந்த ஃப்ரைடே வந்து டேடி கோவில் போகிறதுனால எப்போவுமே வந்து தேங்காய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இங்கே. அப்புறம் வந்து இது ஹாட் ஸ்வீட்ஸ் டொமேட்டோ சில்லி சாஸ். இது வந்து என் தங்கச்சி வந்து ஒரு சாஸ் பைத்தியம், அதனால எங்கள் அம்மா சாஸ் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க அவளுக்காக. இந்த ரேக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஓகேவா. இது வந்து ராகிலே புட்டு மாவு. இது என் பாட்டி ப்ரோட்டீன் பவுடரோட பாட்டில். பட் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு இது. அதுக்கப்புறம் வந்து இது என்னது, இது வந்து ஓமம் தானே, ஊருக்குள்ளே போடுவாங்க. இந்த முறுக்குக்கு போகிறப்ப வாங்கி வச்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் இது. அப்புறம் இது வந்து ஆள்வெளி போலமா, ஆள் பொக்கடா போல. இந்த வாமிட் வர டைம், வாமிட்டிங் சென்சஸ்னால் இதை போடுவாங்க. இது எங்கள் அம்மா தான் வந்து மேக்ஸிமம் வாங்கி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு டேட்ஸ் வந்து இருக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து. எப்போ வந்து பார்த்தாலும் டேட்ஸ் மட்டும் எப்போவுமே இருக்கும். இது சீடட் டேட்ஸ் தான். அப்புறம் இது வந்து என்னென்னா வெல்லம். வெளியே வச்சா வந்து இந்த எறும்புலாம் சும்மா இல்லாமல் இந்த மொத்தத்தையும் சாப்பிட்ருது, அதனால் வந்து வெல்லம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இது வந்து என்னது, ராகி வந்து ரீசெண்டாக எங்கள் டேடிக்காக வாங்கினது இது ராகி ஃப்ளாரு. அதுக்கப்புறம் மைதா. இது வந்து எதுக்கும் எங்கள் அம்மா சப்பாத்தி பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. இவ்வளோ தான், இன்னும் மிச்சமே இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைன்னா நாங்கள் மெயினாக அரைக்கிற ஒரே சட்னி வேர்க்கடலை சட்னி. அழகாக ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அழகாக அரைப்போம், அதுக்காக இது. நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் டேடி காராமணி தானே சொல்லுவோம், சிறு காராமணியாமே. இது வந்து என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் அடிக்கடி செஞ்சு சுண்டல் செஞ்சு சாப்பிடுவா, அதுக்காக இது. ஸோ இந்த ரேக் இது 3 வந்து முடிஞ்சு. கீழே இங்கேருந்து வரலாம். இங்கே வந்து மெயினாக வந்து வெஜ்ஜீஸ் தான். இங்கே வந்து அது பேர் என்ன, லேடிஸ் ஃபிங்கர், கியூக்கம்பர், மாங்காய், மின்ட்டு நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இது வந்து ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டில் வந்து என் பாட்டி அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, விதைச்சி வைப்பாங்க. அந்த ஸ்டெம் வச்சு அதில் வரது ஒரு கவரில் போட்டு வைப்பாங்க. கடையில் வாங்குறதும் வந்து போட்டு வைப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மின்ட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி. இப்போ சம்மர் இருந்ததுனால ஜூஸ் வந்து டெய்லி கண்டிப்பாக குடிக்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் அதோட பல்ப் மட்டும் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வைப்பாங்க. அது வந்து இனிமேல் தான் செய்வாங்க. ஸோ இந்த ரேக் வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக டொமேட்டோஸ். 2த்துல அதே மாதிரி டொமேட்டோவும் எங்கள் வீட்டில் நிறைய செலவாகும், அதனால் 2 இதுவுமே டொமேட்டோ. அப்படியே வந்து இதுக்கு மேலே வந்தோன்னா ஃப்ரூட்ஸ்க்கு ஆப்பிள். ஆக்சுவலாக நான் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும், அதனால் மெயினாக ஆப்பிள் இல்லாமல் இருக்காது எங்கள் ஃப்ரிட்ஜில். ஆப்பிள், வாட்டர்மெலன் இதெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுனால இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கறி லீவ்ஸ். மேக்ஸிமம் பாட்டி வந்து உரிச்சதோ இந்த மாதிரி வச்சுருவாங்க. சில நேரத்தில் நான் வந்து உரிக்காமல் இப்படியே வைக்க சொல்லுவேன், ஏன்னா அது வந்து இப்படி தாளிக்கிறப்ப இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால். இது வந்து கறி லீவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதில்
பூண்டு கம்மியாக இருக்கு, ஆனால் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக உரிச்சு வச்சுருவாங்க, அந்த சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது. அப்புறம் இது என்ன, இது வந்து புளி. புளி வந்து இந்த கரைச்சிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்க புளி இதில் போட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன, ஜிஞ்சர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே தானே இருக்கேன். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை எந்து தான், நான் தான் பண்ணணும் அதை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாள் வைக்கணும்னா இதில் வந்து கொஞ்சம் டர்மரிக்கும் அப்புறம் கொஞ்சம் ஆயிலு லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. இது கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நெக்ஸ்ட்டு இதில் கொரியாண்டரும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு தான் வைப்போம் கொரியாண்டரை. அப்போ தான் வந்து அது ரொம்ப சீக்கிரம் எப்படி சொல்கிறது வாடாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் கீழே 2 டிஷ்யூ, மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ போட்டு வைப்போம் இதை கொரியாண்டருக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு 2 பழைய காலத்து கவர் மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. என் பாட்டிக்கு வந்து இந்த பீட்டல் லீஃப் அந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது, அதனால் அது மட்டும் இது ஃபுல்லாக வெத்தலை நிறைய இருக்கும். இதனால இது நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், அவங்க வச்சுக்கிட்டோன்னு விட்டுருவோம். ஸோ இந்த ரேக்கு முடிஞ்சு. ஸோ மேலே ரேக் வந்தோன்னா இந்த பச்சை மிளகா, லெமன் அண்டு இஞ்சி வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் இஞ்சி பாதி வச்சுருப்பாங்க, கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இஞ்சி இன்னைக்கு, ஏன்னா ரேட் அதிகமாகிடுச்சாமே. ஸோ இஞ்சி ரேக் இது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரூட்ஸ் ரேக்கு. மேலே காட்டு ஃப்ரூட்ஸ் ரேக். அதே மாதிரி தான் இங்கே இடம் பத்தலாம் தான் கீழே அந்த சாத்துக்குடி வச்சுருக்கோம், இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்புறம் மேங்கோ, அப்புறம் வந்து போமோகிரானட்டும் இங்கே தான் ஒரு 7 இருக்கும். இதுதான் நான் இதெல்லாம் டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் டயட்டில் இருக்கிறதுனால, அதனால் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது இப்போது வீட்டில். ஸோ மேலே இது வரல இது. ஸோ மேலே வந்து என்னென்னா திரும்பி ராகி ஃப்ளார் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து எங்கள் டேடிக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது பேர் என்னம்மா, கோதுமை, அதான் சம்பா கோதுமை ரவை சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செய்வாங்க அது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காஃபியா, இது வந்து டீ தூள், சக்கரை கோல்டு. இது வந்து டீ தூள், நெக்ஸ்ட்டு வந்து இது அவல் எதுனா இந்த தண்ணியில் சக்கரை போட்டு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு, எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்குது, அதனால இந்த அவல். ஸோ இதெல்லாம் இங்கே வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு சாஸ் பாட்டில், இந்த மாதிரி 3 வாங்கிட்டு வந்தாங்க. 1 இன்னைக்கு தான் காலியாச்சு, இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டோம், இன்னொன்று வந்து இங்கே வச்சுருக்கோம், அதுதான். ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜு, வேறு எதுவுமே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், நான் ஒரு மாதிரி இருக்கணும், நான் வீட்டு. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜ் டோர். சரியா இல்லை சரியாக தான் சரியாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இல்லை பவித்ரா தாம்மா. அப்புறமா இது ஒரு நிமிஷம் நிறைய எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜ் டோர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப லைக் வந்து நிறைய திங்ஸ்லாம் இருக்காது. பேசிக்காக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் நாங்கள் வந்து வாங்கி வைப்போம். இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் எப்பயாச்சும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் மட்டும் இந்த சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஆனால் டயட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷங்க, ப்ராமிஸாக நீ க்ளீன் பண்ணது? இல்லை ஃபஸ்ட்டுலாம் நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என் தங்கச்சி தான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கா. தங்கச்சி க்ளீன் பண்ணதும் மேடம் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டயட்டில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை, நானே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் எதுவும் வாங்குறதில்ல, நானும் வாங்குறதில்ல. அப்படியே இருந்தாலும் நான் வாங்கி வைக்கிறதா தான் இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.